Press the bell button now. வணக்கம். அனைவரையுமே 4வது நாள் ஆன்லைன் ப்ராடக்ட் ட்ரைனிங்க்கு இனிதே வரவேற்கிறேன். எனது பெயர் மனோஜ், ட்ரெய்னர், ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாடமி. இன்னைக்கு இப்படி ஒரு அருமையான ட்ரைனிங் சிஸ்டம் நமக்காக ஏற்பாடு செய்து கொடுத்த தி கிரேட் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு 4வது நாள் ப்ராடக்ட் ட்ரைனிங் பண்ண போறோம். எதுக்கு இந்த ப்ராடக்ட் ட்ரைனிங்? உங்கள் அனைவருக்கும் தெரியும், இந்தியாவிலேயே ஏசியாவிலேயே மிகச்சிறந்த நேரடி வர்த்தக நிறுவனம் தான் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட். இந்த அளவுக்கு மிகப்பெரிய டைரக்ட் செல்லிங் கம்பெனியான மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனத்துல அன்றாடம் நாம் பயன்படுத்தக்கூடிய நூற்றுக்கணக்கான ப்ராடக்ட் இருக்கிறது. அந்த ப்ராடக்ட் எல்லாமே மிக அருமையான ரிசல்ட் ஓரியன்டட் ப்ராடக்ட்ஸ். அந்த ப்ராடக்டை பத்தி சரியாக நமக்கு தெரிந்தால் மட்டும்தான் இன்னொருத்தருக்கு அதை பத்தி சரியாக எடுத்து கூற முடியும், இல்லையா? மை லைஃப் ஸ்டைல் நிறுவனத்தின் மோட்டோ என்ன? நாங்க அற்புதமான ப்ராடக்டை உங்களுக்கு தருகிறோம், முதலில் நீங்க பயன்படுத்துங்கள், அதுக்கப்புறம் உங்களது குடும்பத்தினர்களுக்கு பயன்படுத்த கொடுங்கள், அடுத்து உங்களை சுத்தி இருப்பவர்களுக்கு கொடுங்கள். இப்ப முதல்ல யாரு நம்முடைய ப்ராடக்டை பயன்படுத்தணும்? நாம பயன்படுத்தணும். நம்முடைய குடும்பத்தை சேர்ந்திருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். அடுத்தது நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ப்ராடக்டை கொடுக்கணும். நமக்கு இந்த ப்ராடக்டை பயன்படுத்துறதுக்கு அந்த பொருளை பத்தி சரியான ஞானம் அல்லது அறிவு இருந்தா மட்டும்தானே நாம பயன்படுத்த முடியும். நாம பயன்படுத்தாத ஒரு பொருளை இன்னொருவருக்கு நல்லது என்று சொல்லி கொடுக்கவும் கூடாது, இல்லையா? அதனால நாம பயன்படுத்த வேண்டும். அதுக்கடுத்து பல நபர்களுக்கு இந்த அருமையை சொல்லி கொடுக்க வேண்டும். இப்ப நாம பயன்படுத்தணும் என்றால் நமக்கு இந்த பொருளை பத்தியான சரியான நாலேஜ் தேவை. அந்த நாலேஜை கொடுப்பதற்காகவே இப்படி ஒரு லாக்டவுன் பீரியட்ல அருமையான ப்ராடக்ட் ட்ரைனிங் சிஸ்டத்தை மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் கொண்டு வந்திருக்கு. இதுக்காக நாம் அனைவருமே மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இன்னைக்கு மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் முக்கியமான 6 பிராண்டு நேம்ல தான் அத்தனை ப்ராடக்டையுமே மார்க்கெட் பண்ணிட்டு இருக்குங்க. இந்த நேரடி வர்த்தகம் மூலமாக நிறைய பொருட்கள் இருக்கு. 6 பிராண்டு நேம்ல அதுல முதல் பிராண்ட் ஆயுர்வேதத்துல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் வெல்னஸ், இரண்டாவது ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் ஆன் அண்ட் ஆன், மூன்றாவது ஆஹார், நாலாவது நியூ ஸ்டார், ஐந்தாவது எம்ஐ ஹோம், ஆறாவது இந்தியா க்ரோ. இப்படி அன்றாட நமக்கு தேவையான அனைத்து குவாலிட்டியான பொருட்களை, விஷமில்லாத பொருட்களை மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் கம்பெனி தான் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட். எதுக்கு இந்த பொருள் எல்லாம் இந்த அளவுக்கு மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம்? சரி, இப்படிப்பட்ட ப்ராடக்ட் எல்லாம் நாம் எதுக்காக சாப்பிடணும், ஏன் பயன்படுத்தணும்? ஒரு கேள்விதான், இல்லையா? அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களிடம் ஒரு கேள்வி. நம்மளுடைய
தாத்தா பாட்டி முப்பாட்டர்கள் காலத்துல ஒரு மனிதனின் ஆயுள் காலமானது எத்தனை வருடங்கள் தெரியுமா? கேள்விப்பட்டிருப்போம். 120 வயது வரை நமது முப்பாட்டர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படியே தாத்தா பாட்டி காலத்துல குறைந்து 100 வருடங்கள் ஆச்சு. அப்பா அம்மா காலத்துல 70, 80 ஆயுள் காலம். இன்றைக்கு அதுவும் குறைஞ்சு வந்து 50, 60 வயதாக மாறி இருக்கிறது இல்லையா? இப்படியே போனால் அடுத்த ஜெனரேஷன், இன்னும் வரக்கூடிய தலைமுறைகள் எத்தனை வருடம் ஆயுள் காலம் இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு ஜெனரேஷன் தாண்ட தாண்ட ஆயுள் காலமானது குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. உண்மைதான் இல்லையா? என்ன காரணம்? எதனால இப்படி ஆயிருக்கு தெரியுமா? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது, இன்னைக்கு மனிதனுடைய ஆயுள் காலமானது குறைவதற்கான முக்கியமான காரணம் அவனுடைய வாழ்க்கை தரத்தில் வந்த மாற்றங்கள் தான், லைஃப் ஸ்டைல்ல வந்த சேஞ்சஸ் தான் இந்த மாதிரி ஆயுள் காலம் குறைவதற்கு முக்கியமான காரணமாக கருதப்படுகிறது. என்ன காரணம்? இன்னைக்கு நிறைய பேரே தெரியாத நோய்கள் எல்லாம் மனிதனை வந்து தாக்கிட்டு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நோய்களை தாக்கும் போது அந்த நோய்களிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நம்ம உடல்ல ஒரு சிஸ்டம் வேலை பார்த்துட்டு இருக்குங்க. அந்த சிஸ்டம் தான் இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தி. பாருங்க, ஒவ்வொரு நொடிகளிலையும் நம்ம உடல்ல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நச்சு கிருமிகள் தாக்கிக்கிட்டு இருக்குங்க. அந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கிருமிகள், அதாவது பாக்டீரியா, வைரஸ், அதே மாதிரி இந்த நுண்ணுயிர்கள், அந்த மாதிரி நம்ம உடலுக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடிய நிறைய நுண்ணுயிர்கள் நம்மளை வந்து ஒவ்வொரு நொடியிலையும் தாக்கிட்டு இருக்கு. இதுல இருந்தெல்லாம் இந்த நோய் எதிர்ப்பு சக்தியானது நம்மளை பாதுகாத்துட்டு இருக்கு. எப்படி பாதுகாக்குது? இங்க ஒரு சடலத்தை பார்ப்போமே. ஒரு சடலம் 24 மணி நேரத்துல அழுகி விடுகிறது இல்லையா? அந்த அழுகி விடுறதுக்கு என்ன காரணம்? நிறைய பாக்டீரியாஸ் வந்து அந்த சடலத்தை தாக்கும் போது அந்த சடலத்துக்கு நோய் எதிர்ப்பு சக்தியானது இல்லாததுனால் அது அழிந்து விடுகிறது, அழுகி விடுகிறது. அந்த மாதிரி உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இதே பாக்டீரியாஸ் தாக்கிட்டு இருக்கு. சொல்லுவார்கள் ஆயுர்வேதத்துல நவத்வாரங்கள்னு. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கண்ணு வழியாக, காது வழியாக, மூக்கு வழியாக, வாய் வழியாக, ஆசன வாய் வழியாக, அந்த மாதிரி நிறைய நவத்வாரங்கள் வழியாக நம்ம உடல்ல நிறைய நச்சு கிருமிகள் உடலுக்குள்ள போயிட்டு இருக்கு, தாக்கிட்டு இருக்கு. அதை எல்லாத்தையுமே நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் சொல்லக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி தடுத்து நம்மளை பாதுகாக்குது. எப்படி தடுக்குது பாப்போமா? முதல்ல இந்த நச்சு கிருமிகள் நம்மளை வந்து தாக்கும் போது முதல்ல அதை தடுக்கக்கூடியது நம்மளுடைய ஸ்கின்னுங்க, தோல். மனித உடல்ல மிகப்பெரிய ஒரு உறுப்பு தான், உடல்லையே மிகப்பெரிய உறுப்பு தான் தோல்னு சொல்லக்கூடியது. இந்த தோல் ஒரு வாட்டர் ப்ரூஃப் மெக்கானிக்கல் பேரியராக செயல்பட்டு நம்ம உடல்ல பாதுகாக்குதுங்க. அடுத்ததா கண்ணீர். கண்ணீர் வந்து நிறைய பாக்டீரியா, வைரஸ் எல்லாம் கண்ணு வழியா உள்ள போகாம தடுக்குது. கண்ணீருக்கு வந்து ஒரு சுவை இருக்கு, தெரியும் இல்லையா? அந்த சுவையெல்லாம் இந்த மாதிரி பாக்டீரியா, வைரஸ் எல்லாம் கொல்வதற்காக வல்லமை படைத்தது. அடுத்தது கஃபம். ஒருவேளை நம்ம மூக்கு வழியாக இந்த மாதிரி நச்சு கிருமிகள் உடலுக்குள்ள போயதுன்னா சுவாச குழாயில இருந்தே இந்த கஃபமானது அதை தடுத்து இந்த கஃபத்தால் சுத்தி வெளியேற்றப்படும். நம்ம உடல் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு இம்யூன் சிஸ்டம் தான் அது. கஃபம் மூலமாக நோய் கிருமிகளை தடுக்கிறது. அடுத்தது சலைவான்னு சொல்லக்கூடிய உமிழ்நீர்.
உமிழ்நீரானது ஒரு கிருமி நாசினி. நம்ம ஏதாவது சாப்பிடும்போது சாப்பிடுற உணவு வழியாக கோடிக்கணக்கான பாக்டீரியா, வைரஸ் எல்லாம் உள்ள போகுது. அதை எல்லாத்தையுமே வாயிலேயே சாவடிப்பதற்காக, கொல்வதற்காகத்தான் இந்த உமிழ்நீர் உதவுகிறது. இனி இந்த உமிழ்நீர் அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் கொன்றுவிடும். அதையும் தாண்டி சிலது என்ன பண்ணும், வயிற்றுக்குள்ள போகும். வயிற்றுக்குள்ள போகும்போது அங்க ஸ்டொமக் ஆசிட் இருக்கு, கேஸ்ட்ரிக் ஜூஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்டொமக் ஆசிட் இருக்கு. அந்த ஆசிட் இதையும் தாண்டி போகக்கூடிய கிருமிகளை எல்லாம் அழித்து விடும். இன்னொன்னு, மூக்கு வழியாக சில கிருமிகள் சுவாச குழாய் வழியாக நம்முடைய நுரையீரலுக்கு செல்லும். அந்த மாதிரி சுவாச குழாய் வழியாக செல்லும் போது அங்க அதை தடுப்பதற்காக சிலியான்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டம் வேலை பார்க்குதுங்க. அந்த சிலியான என்ன, நமது இந்த இமை முடி இருக்கு இல்லையா, இந்த இமை முடி போன்ற நுண்ணிய மெல்லிய நிறைய ரோமங்கள் நம்முடைய சுவாச குழாயில் இருக்கு. அதை அசைஞ்சுக்கிட்டே இருக்குங்க. ஏதாவது ஃபாரின் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது வெளியிலிருந்து நம்ம உடலுக்கு தேவையில்லாத ஏதாவது ஒன்று மூக்கு வழியாக அதுல போய் டச் ஆகும்போது என்ன பண்ணும், அது தட்டி இருமல் வழியாக வெளியேற்றி விடும். அற்புதமான செயல்பாடு இல்லையா? இனி வயிறையும் தாண்டி மறுபடியும் அந்த நச்சு கிருமி ஊடுருவி நம்ம உடலுக்குள்ள போயாச்சுன்னா அதை ஃபில்டர் பண்ணி யூரின் வழியாக வெளியே சென்றுவிடும். இப்படி நம்ம உடலுக்குள்ள தாக்கக்கூடிய அத்தனை நச்சு கிருமிகளையும் தாக்கி நம்ம உடலை காப்பாற்றக்கூடிய கப்பாசிட்டிக்கு பேரு தான் இம்யூன் சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி. இனி இந்த நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி எல்லாம் பாதிக்கப்படும்? நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போதுதான் நோய்கள் வருது இல்லையா? அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை பத்தி தான் இன்னைக்கு உலகம் முழுசா பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்க? நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு இருக்கா? இன்னைக்கு அதுதான் கேட்கறாங்க எல்லாருக்கிட்டையும். ஏனென்றால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து விட்டால் நிச்சயமாக நோய்கள் வர ஆரம்பிக்கும். அப்படி எது எல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். முதல்ல நோய் எதிர்ப்பு சக்திக்கு பெரிய பாதிப்பு கொடுக்கக்கூடிய ஒண்ணுதான் கிரானிக் ஸ்ட்ரெஸ் சொல்லக்கூடிய மன அழுத்தம். தொடர்ந்து கடந்த நாட்கள் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல நாம சொன்ன விஷயங்கள்ல முதல்ல இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை குறைப்பதற்கான காரணங்கள்ல முதல் இடத்துல பிடிச்சிருக்கிறது இந்த மன அழுத்தம் தான். ஏன் மன அழுத்தத்தை பத்தி இவ்வளவு சொல்றோம்? ஆயுர்வேதாவில சொல்றாங்க, இந்த ஸ்ட்ரெஸ் தான் அனைத்து நோய்களுக்கும் ஒரு மூல காரணமாக செயல்படுதான். அதாவது ஆயுர்வேதாவில மனிதனுக்கு வரக்கூடிய நோய்களை 3ஆ பிரிச்சிருக்காங்க. எப்படி எல்லாம் நோய் வருதுன்னு 3ஆ பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு நிஜ ரோகம், இன்னொன்னு ஆகந்து, இன்னொன்னு மானசிகம். அதுல முதல்ல நிஜ ரோகம்னா என்ன? நம்ம உடம்புக்குள்ள வரக்கூடிய உடம்புக்குள்ள உருவாகக்கூடிய நோய்கள். ஆயுர்வேதாவுல வாதம், பித்தம், கஃபம் தான் மனித உடலை பிரிச்சிருக்காங்க இல்லையா? வாத உடம்பு, பித்த உடம்பு, கஃபம். இந்த 3மே சமமா இருக்கும்போது நோய்கள் வராது. இதுல ஏதாவது மாற்றங்கள் வரும்போது நோய்வாய்ப்படும். அது உடலுக்குள்ளே உருவாகக்கூடிய நோய்க்கு பேரு தான் நிஜரோகம். இன்னொன்னு ஆகந்து. ஆகந்துன்னா என்ன? வெளியே இருந்து தாக்கக்கூடிய நோய்கள். வெளியே இருந்து மனித உடல்ல தாக்கி உள்ள ஊடுருவி வரக்கூடிய நோய்கள். உதாரணத்துக்கு வைரஸ் மூலமாக, அல்லது விபத்து மூலமாக, அல்லது பாக்டீரியா மூலமாக, அல்லது ஃபங்கஸ் மூலமாக நம்ம உடலை தாக்கி நம்ம நோய்வாய்ப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதுதான் ஆகந்து. இன்னும் 3வது நம்ம உடலுக்கு நோய்களை கொடுக்கக்கூடிய 3வது பாட்டுக்கு பேரு தான் மானசிகம். அப்படின்னா என்ன? மன அழுத்தம். மனது
நோய்கள் வருவதற்கும் வராமை காப்பாற்றுவதற்கும் மிக பெரிய அளவுல பங்களிக்கிறது. எப்படி? ஆயுர்வேதாவுல சொல்லப்படுதுங்க, ஒரு மனிதனுக்கு எப்பெல்லாம் இந்த மன அழுத்தம் வரும், மன அழுத்தம் வந்தா என்னெல்லாம் நடக்கும் பாருங்க. ஒருவருக்கு மன அழுத்தம் வந்தது, டென்ஷன் ஆச்சு, ஸ்ட்ரெஸ் ஆச்சு அப்படின்னா முதல்ல அவருக்கு என்ன வரும்? பிபி வரும் இல்லையா? ரத்த அழுத்தம் அதிகமாகும். மூளைக்கு இரத்த அழுத்தம் அதிகமாகும் போது மூளைக்கு இரத்த ஓட்டம் குறையும், சிந்திக்கக்கூடிய தன்மை குறையும், தலைவலி வர ஆரம்பிக்கும். அடுத்தது இதய துடிப்பு அதிகமாகும் போது இதயத்தினுடைய செயல்பாடு குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததாக சாப்பிட்டோமானால் அந்த சாப்பாடு டைஜஷன் ஆகாம போகும். அதே மாதிரி நம்ம உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஸ்கின் டிசீஸ் வரும். இது எல்லாமே இப்ப டயபெட்டிக் ஒருத்தருக்கு சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொன்னா அவருக்கு டென்ஷன் ஆச்சுன்னா சர்க்கரை நோய் அதிகமாகும். ஒருத்தருக்கு பிபி இருக்குன்னு சொன்னா அவருக்கு டென்ஷன் ஆனா பிபி அதிகமாகும். ஒருத்தருக்கு ஸ்கின் டிசீஸ் சோரியாசிஸ் இருக்குன்னா டென்ஷன் ஆனா சோரியாசிஸ் அதிகமாகும். ஒருத்தருக்கு ஆஸ்துமா இருக்குன்னு சொன்னா டென்ஷன் ஆகும்போது ஆஸ்துமா அதிகமாகும். அப்போ நம்ம மனித உடல்ல வரக்கூடிய நோய்களுக்கு முக்கியமான ஒரு மூல காரணம் தான் மானசீகம் சொல்லக்கூடிய இந்த டென்ஷன். டென்ஷன் எப்பெல்லாம் வருதுன்னு ஆயுர்வேதம் சொல்லுது. ஒரு மனிதனுக்கு டென்ஷன் வர்றது எப்படி? அந்த மனிதனுடைய உடம்பு மனதுல குரோதம், அதாவது கோபம், பயம், சோகம், வெறுப்பு, பொறாமை, இந்த மாதிரியான எண்ணங்கள் ஒரு மனிதனின் உடலுக்குள்ள எப்ப வருதோ அந்த நேரங்களில் எல்லாம் அவன் எதுக்காக ஆளாகிறான்? இந்த மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. அந்த மன அழுத்தம் ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இரண்டாவது ஜங்க் ஃபுட்ஸ் சொல்லவே வேணாம். இன்னைக்கு நாம ஏதாவது பாக்கெட் மணி நம்ம குழந்தைகிட்ட கொடுத்துட்டு எது வேணாலும் வாங்கி சாப்பிடு என்று சொல்கிறோம். எதை வாங்கி அவங்க சாப்பிடுறாங்க நம்ம கவனிக்கிறது இல்லை. மெடிக்கல் சயின்ஸ்ல சொல்றாங்க, நம்ம உண்ணும் உணவுல முக்கியமான சில விஷயங்கள் இருந்தா தான் அந்த உணவையே உண்ணணுங்க. அதுல 1 புரோட்டீன், 2 கார்போஹைட்ரேட், 3 மினரல்ஸ், 4 ஃபேட், 5 வைட்டமின்ஸ். இப்படி எல்லாம் நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்கள் இருந்தா தான் அந்த உணவையே சாப்பிடணும். ஆனா வாங்கி சாப்பிடக்கூடிய உணவுகளில் இதெல்லாம் இருக்கா? யாரும் கவனிக்கிறது இல்லை. அதனாலேயே அந்த உணவு பழக்க வழக்கத்தினால, தவறான உணவு பழக்க வழக்கத்தினாலையும் நாம நம்முடைய இம்யூன் சிஸ்டம் குறைபாடு வருகிறது. அடுத்தது ஏதாவது நோய் வந்தா நாம நிறைய மாத்திரைகள் சாப்பிடுறோம். பாருங்க, பழைய காலத்துல ஏதோ ஒரு ஊர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இருந்துச்சு இல்லையா? ஆனா இன்னைக்கு ஊருக்கு 4 ஆஸ்பத்திரி வந்துருச்சு. என்ன காரணம்? நோய்கள் அதிகமாயிருச்சு, நோயாளிகள் அதிகமாயிடுச்சு. அந்த நோயாளிகள் சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகளுடைய எண்ணிக்கையும் அதிகமாயிடுச்சு. ஒரு நோய் வந்துருச்சு, ஒரு தலைவலி வந்துருச்சு, நேரா என்ன பண்றோம்? அதுக்கான சரியான மருத்துவரை போய் அணுகாம மெடிக்கல் ஷாப்லயோ அல்லது பக்கத்துல இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயோ போய் தலைவலிக்கான மாத்திரை கொடுங்க, பெயின் கில்லர் கொடுங்கன்னு சொல்லி வாங்கி சாப்பிடுறோம். இது நிச்சயமாக நம்முடைய உடலுக்கு மிகப்பெரிய தீங்கு விளைவிக்கக்கூடியது. இன்னொன்னு ஆன்டிபயோட்டிக்ஸ். இது எல்லாமே தொடர்ந்து சாப்பிடும்போது நிச்சயமா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியானது குறையும். இன்னொன்னு ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங், அதாவது குடிப்பழக்கமும் புகை பிடித்தலும் நோய் எதிர்ப்பு சக்தியை பெரும் அளவுல பாதிக்கப்படுகிறது. இன்னொன்னு மாசுபட்ட சுற்றுச்சூழல், அதுவும் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பெரிய அளவுல குறைக்கிறது. இன்னொன்னு சரியான தூக்கமின்மை. தூக்கம் ஒரு மனிதனுக்கு குறைந்தபட்சம் 6 to 8 மணி நேரங்கள் நல்ல தூக்கம் தேவை. அடுத்தது இன்ஆக்டிவ் பீப்புள். முக்கியமா இந்த லாக்டவுன் பீரியட்ல நிறைய பேருக்கு வேலை இல்லை, வீட்டிலேயே உட்கார்ந்து இருக்கோம். காலையில் எந்திரிப்பது, சாப்பிடுவது,
டிவி பார்ப்பது, மறுபடியும் சாப்பிடுவது, டிவி பார்ப்பது, மறுபடியும் சாப்பிடுவது, தூங்குவது, மறுநாள் மறுபடியும் சாப்பிட்டு டிவி பார்ப்பது, இப்படி எந்த வேலையும் செய்யாம, எக்ஸர்சைஸ் எதுவுமே செய்யாம முடங்கி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா நோய்கள் வரும். அப்படி எந்த எக்ஸசைஸுமே இல்லாம வீட்டுக்குள்ளே இருந்தோமானால் என்ன அர்த்தம் தெரியுமா? நோய்களை கூப்பிடுறதுக்கு சமம். என்ன சொல்லி கூப்பிடுறதுக்கு சமம்? நான் சும்மா இருக்கிறேன், ஏதாவது நோய்கள் இருந்தால் என்கிட்ட வாங்க அப்படின்னு நாம கூப்பிடுறதுக்கு சமம். அந்த மாதிரி எந்த விதமான எக்ஸசைஸும் இல்லாம இருக்கிறவங்களுக்கும் நோய்கள் நிறைய வரும். அடுத்தது டீஹைட்ரேஷன் சொல்லக்கூடிய தண்ணீர் குறைபாடு. ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2 லிட்டர்ல இருந்து 4 லிட்டர் வரை தண்ணீர் தேவை. அந்த அளவுக்கு தண்ணீர் குடிக்கவில்லை என்றால் என்ன நடக்கும்? நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கிறது இல்லையா? அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் நம்ம உடல்ல, நம்ம ரத்தங்களில, நம்முடைய குடல்களில எல்லாம் படிஞ்சிருக்குங்க. அது ரொம்ப நாள் படிஞ்சிருக்கும் போது நிச்சயமா விஷமாக மாறி நம்ம உடலை தாக்கும். அந்த விஷத்தை, படிஞ்சிருக்கக்கூடிய விஷத்தை அடிக்கடி தண்ணீர் குடிச்சுக்கிட்டு இருந்தா நிச்சயமாக அது யூரின் வழியாக, சிறுநீர் வழியாக வெளியேற்றப்படும். அதனால அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அளவுக்கு தண்ணீர் குடிக்கவில்லை என்றாலும் நோய்வாய்ப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னொன்னு, இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடங்கி இருக்கக்கூடிய உணவுகள் உண்பது. இன்னைக்கு நிறைய காய்கறி வாங்குறோம், பழங்கள் வாங்குறோம். அந்த காய்கறியும் அந்த பழங்களிலுமே பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சுதானே உற்பத்தி பண்றாங்க. அதை வாங்கி நாம சாப்பிடும் போது நிச்சயமா பூச்சியை கொல்லக்கூடிய அந்த மருந்து நம்ம உடலுக்குள்ள போகும்போது நிச்சயமா நம்ம உடலில் இருக்கக்கூடிய செல்களையும் அது அழிக்கும். இப்படியும் நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்தது மொபைல் ரேடியேஷன், கதிர்வீச்சுக்கள், சூரிய ஒளியின் கதிர்வீச்சுக்கள். இதுவும் நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை குறைப்பதற்கு முக்கியமான காரணங்களாக கருதப்படுகிறது. இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனை எல்லாம் எப்படி சரி செய்வது பார்ப்போமா? உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப முக்கியம். அந்த நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. அதை நம்ம ஒவ்வொன்றும் பார்த்தோம். அடுத்தது நோய் எதிர்ப்பு சக்தியை, இந்த நோய்கள் வராம இருக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும் பார்க்கலாமா? 2 வழிகள் நம்மிடம் இருக்கிறது. நோய் வராமல் பாதுகாப்பதற்கு 2 வழிகள் இருக்கிறது. ஒண்ணு, நோய்களை நம்ம உடல்ல குறைப்பது. நோய்கள் நம்ம உடல்ல குறைப்பது. 2வது, நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவது. இதுல முதல்ல இருக்கிறது பாருங்க, டிக்ரீஸ் யுவர் டிசீஸ்னு சொல்லி இருக்கு. நமக்கு நோய் வர்றத தடுப்பது வாய்ப்பு. இதை தடுப்பதற்கு இங்க வாய்ப்பு இருக்கிறதா? இப்போ கொரோனா வைரஸ், COVID-19 உலக ஃபுல்லா ஆட்டி படைச்சிட்டு இருக்கு இல்லையா? அந்த கொரோனா வைரஸ் வந்துட்டு இருக்கும்போது நாம சொல்ல முடியுமா, கொரோனா வைரஸே சற்று நில், இப்போ என் உடலை தாக்காத? அது கேட்குமா? இல்ல. அப்போ நோய்கள் வர்றத நம்மளால தடுக்கிறதுன்னு சொல்லக்கூடியது மிக மிக கஷ்டம். அது நோய்களுடைய எண்ணிக்கை கண்டிப்பா உடல்ல வரவே கூடாது அப்படின்னு நம்மளால தடுக்க முடியாது. அதுக்கு வாய்ப்புகளே இல்லை. அதுக்கு ஒரே வழி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறது மட்டுமே. அந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம் பார்ப்போமா? அந்த மாதிரி மனிதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதற்கு உலகம் ஃபுல்லா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மெடிக்கல் சயின்ஸ் இருக்குங்க. அதுதான் ஆயுர்வேதம். இந்த ஆயுர்வேதமானது பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே நம்முடைய இந்தியாவுல, நம்முடைய பாரதத்துல துவங்கப்பட்டதுங்க. ஆயுர்வேதம் என்ன சொல்லுது? ஆயுர்வேதம் என்ன சொல்லுது? லாபானாம் சிரேஷ்டம் ஆரோக்கியம். என்ன சொல்லுதுங்க? லாபங்களிலேயே மிக பெரிய லாபம்தான் ஆரோக்கியமான உடல். எவ்வளவு சொத்து சேர்த்திருக்கோம், எவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்கோம்,
அத பத்தி ஆயுர்வேதம் சொல்லவே இல்லை. ஆயுர்வேதம் என்ன சொல்லுது? லாபானாம் சிரேஷ்டம் ஆரோக்கியம். லாபங்களிலேயே மிகப்பெரிய லாபம் ஆரோக்கியமான உடல் இருப்பது. அந்த ஆரோக்கியமான உடல் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய வேதம்தான் ஆயுர் வேதம். ஏன் ஆயுர்வேதம் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் ஆயுர்வேதத்தை தேர்ந்தெடுப்பதற்கு என்ன காரணம்? நிறைய காரணங்கள் இருக்கு. ஒன்று, நம்முடைய பாரதத்தின் வேதம் தான் ஆயுர்வேதம். நம்முடைய உயிரின் வேதம் தான், ஆயுளின் வேதம் தான் ஆயுர்வேதம். இரண்டாவது, எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் உலகம் ஃபுல்லா பிரபலம் அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் சயின்ஸ் தான் ஆயுர்வேதம். ஆயுர்வேதாவுல என்ன சொல்லப்படுகிறது? உணவே மருந்து. இங்க உணவுதான் மருந்து. ஆரோக்கியம் போஜனாதீனம். ஆயுர்வேதத்துல என்ன சொல்றாங்க? ஆரோக்கியம் போஜனாதீனம் அப்படின்னா என்ன? உன் உணவை சார்ந்துதான் உனது ஆரோக்கியம் இருக்கும். என்ன உணவு நம்ம சாப்பிடுறோமோ அதை சார்ந்து நம்முடைய ஆரோக்கியம் இருக்கும். இங்க உணவுதான் மருந்தாக மாறுகிறது. அந்த மாதிரி அந்த உணவுகளையே மருந்தாக மாற்றி எந்த விதமான பக்க விளைவும் இல்லாமல் மனிதர்களை காப்பாற்றுவதற்காக, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதற்காக மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் இங்க அறிமுகப்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு பிராண்டு தான் எலிமெண்ட்ஸ் வெல்னஸ். இது முற்றிலும் ஆயுர்வேதத்தை சார்ந்த பிராண்ட். பாருங்க, நாம் எல்லாருமே ரொம்ப பெருமையோட பார்த்தோம் 2019 வருடத்தின் தி பெஸ்ட் ஹெல்த் கேர் பிராண்ட் 2019 சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலிருந்து நமக்கு கிடைத்தது இல்லையா? இந்தியாவுல எவ்வளவோ ஹெல்த் கேர் பிராண்ட் இருந்தாலும் நமது எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் தான் 2019க்கான பெஸ்ட் ஹெல்த் கேர் பிராண்ட் அப்படிங்கிற அங்கீகாரத்தை பெற்றது. அது மிகப்பெரிய பெருமையாக நமக்கு இருந்தது. இந்த அளவுக்கு அருமையான அங்கீகாரம் பெறுவதற்கும், இந்த அளவுக்கு ரிசல்ட் ஓரியன்டட் ப்ராடக்டாக நமது ப்ராடக்ட் இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம், அதுக்கு பின்னால் செயல்பட்டு கூடிய மிகப்பெரிய நபர்கள், நிறைய நபர்கள் இருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு மகான் தான் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த ஒரு ஆயுர்வேதிக் சயின்டிஸ்ட் தான் டாக்டர் டி.பி. அனந்த நாராயணா. மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தின் பிரின்சிபல் சயின்டிபிக் அட்வைசராக திகழ்கிறார். இன்னைக்கு 45 வருடத்துக்கு மேற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இந்த துறையில இருக்குங்க. அதே போல அவர் ஒரு கோல்டு மெடலிஸ்ட் மற்றும் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த நிறுவனங்களான டாபர், ஹிந்துஸ்தான் லிவர், ரான்பாக்சி போன்ற மிகப்பெரிய நிறுவனங்களில பெரிய இடங்களை வகித்திருக்கிறார். இன்னொன்னு, நிறைய ஆயுர்வேத புத்தகங்களை எழுதியிருக்கார். நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அதே போல நிறைய ஆயுர்வேத கவர்மெண்ட் கமிட்டிஸ்ல மெம்பரா கூட இருந்த மிகப்பெரிய ஆயுர்வேத மகான் தான் டாக்டர் டி.பி. அனந்த நாராயணா. இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு மகான் நமது நிறுவனத்தில் நமக்காக செயல்படுகிறார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருமே கொடுத்து வைத்த நபர்களாக இருப்பதால் தான். அந்த மாதிரி இன்னைக்கு எலிமெண்ட்ஸ் வெல்னஸ்ல உங்களுக்காக இங்கே அறிமுகப்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு ப்ராடக்ட் தான் ஆயுஷ் சுவாஸ். என்ன இந்த ஆயுஷ் சுவாஸ்? ஆயுஷ் சுவாஸ் அதாவது சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு அளிக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் தான் ஆயுஷ் சுவாஸ். இன்றைய காலகட்டத்துல முக்கியமாக நாம் அனைவருமே அறிந்திருக்க வேண்டிய ஒண்ணு இல்லையா? நமது நுரையீரலையும் காப்பாற்றி சுவாச சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய பொருள் தான் ஆயுஷ் சுவாஸ். இங்க ஆயுர்வேதத்தினுடைய பேசிக்க பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஆயுர்வேதத்துல என்ன சொல்லப்படுகிறது? நம்மளுடைய மனித உடல் ஆனது பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றோம் இல்லையா? பஞ்சபூதங்கள் எது? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதெல்லாம் சேர்ந்ததுதான்
பஞ்சபூதங்கள். இத மூன்றாக பிரித்து இருக்கிறோம். அந்த மூன்றாக பிரித்ததுதான் திரிதோஷாஸ், திரிதோஷங்கள். என்னது? வாதம், பித்தம், கஃபம். இத மூன்றாக பிரிச்சிருக்கு. இந்த மூன்றினுடைய ஏற்ற இறக்கங்கள் தான் மனித உடலில் நோய்கள் வருவதற்கு முதல் காரணம்னு நம்ம முதல்லயே பார்த்துட்டோம். அந்த மாதிரி நம்ம உடல்ல தாக்கக்கூடிய ஒரு முக்கியமான நோய்கள்ல ஒரு நோய் தான் மூச்சு சம்பந்தமான நோய்கள். சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள் எப்படி ஒரு மனிதனுக்கு வருதுன்னு பார்ப்போமா? முதல் காரணம் என்ன காரணம்? இங்க நம்முடைய மாசுபட்ட சுற்றுச்சூழல், பொல்யூட்டட் ஏர். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி ஏர் இருக்கு. அதனால பெரிய அளவுல பாதிக்கப்படுறோம். இன்னொன்னு என்ன? டஸ்ட் மற்றும் டஸ்ட் மைட்ஸ் சொல்லக்கூடிய தூசி பூச்சிகள் பெரிய அளவுல நம்மளுடைய சுவாச குழாய்களையும் அதே போலதான் நம்மளுடைய நுரையீரலையும் பெரிய அளவுல பாதிக்குது. இன்னொன்னு என்ன? ஏர்போர்ன் டிசீஸ், ஏர்போர்ன் பாக்டீரியல் டிசீஸ், ஏர்போர்ன் வைரல் டிசீஸ். எப்படி? காற்று மூலமாக பரவக்கூடிய நோய்களும் பெரிய அளவுல நமது நுரையீரலை பாதிக்குதுங்க. இன்னைக்கு உலகமே பயந்துட்டு இருக்கக்கூடிய கொடிய நோய் எதை தாக்குதுங்க? நுரையீரலை தாக்குது. காற்று மூலமாக பரவி வரக்கூடிய வைரஸ் நம்ம நுரையீரலை பாதிக்கும். இப்படி முக்கியமாக 3 விதமா நம்ம நுரையீரல் பாதிக்கப்படுது. என்னுடைய நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்க அப்படின்னு தெரியறதுக்காக என்னெல்லாம் சிம்டம்ஸ் நமக்கு வரும் பாப்போமா? சிம்டம்ஸ், நுரையீரல் பாதிக்கப்பட்ட ஒரு நபருக்கு அடிக்கடி மூச்சு வாங்கும் பிரச்சனை வரும். எப்படியெல்லாம் மூச்சு வாங்கும் பிரச்சனை வரும்? எப்பெல்லாம் வரும்? படிக்கட்டுகள் ஏறும்போது மூச்சு வாங்குவாங்க, எக்ஸசைஸ் பண்ணும்போது, ஓடும்போது, ஸ்பீடா நடக்கும்போது, நீச்சல் அடிக்கும் போது அல்லது ஏற்றங்கள் ஏறும் போதெல்லாம் இவங்க மூச்சு திணறல் ஏற்படும். அந்த மாதிரி நல்லா மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவருடைய லங்ஸ்ல, நுரையீரல்ல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சில பேருக்கு பாருங்க, குளிர்பான இடங்கள்ல போனா மூச்சு வாங்க ஆரம்பிப்பார்கள். அடுத்தது அலர்ஜிக் பிரான்கைட்டிஸ் சொல்லுவாங்க. என்ன இந்த அலர்ஜிக் பிரான்கைட்டிஸ்? நம்முடைய சுவாச குழாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராங்கஸ், சுவாச குழாய்ன்னு சொல்லக்கூடிய அந்த பிராங்கஸ் ஏதாவது அலர்ஜி இருக்கக்கூடிய பொருட்கள் நம்ம சுவாச குழாய் வழியாக உள்ள போச்சுன்னா அதுக்கான ஒரு ரியாக்ஷனை கொடுத்து என்ன பண்ணும்? இந்த சுவாச குழாயானது அடைக்க ஆரம்பிக்கும். அங்கேயே இந்த பிக்சர்ல போட்டிருக்கு பாருங்க, இடது பக்கமா இருக்கு பிராங்கஸ், ரொம்ப நீட்டான சுவாச குழாய். வலது பக்கமா இருக்கும் பாருங்க, அடைப்பு பெற்ற சுவாச குழாய். இந்த மாதிரி அடைப்பு படும்போது என்னாகும்? மூச்சு திணறல் வரும். வீசிங் சொல்லக்கூடிய மூச்சு இழுக்கும் போது சத்தம் வரும். இது அலர்ஜிக் பிரான்கைட்டிஸ் சொல்லக்கூடிய ஒரு நோய். இந்த நோய் வந்தாச்சுன்னா இருமிக்கிட்டே இருப்பாங்க. அடிக்கடி இருமல் வரும். முக்கியமா இரவு படுக்கிற நேரத்துல இருமிக்கிட்டே இருப்பாங்க. அடிக்கடி இந்த இருமுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அலர்ஜிக் பிரான்கைட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம். இன்னொன்னு, நுரையீரல நமக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இன்னொரு சிம்டம் என்னன்னா ரைனைட்டிஸ் சொல்லக்கூடிய தும்மல். இந்த தும்மல் எப்பெல்லாம் வரும்? ஜலதோஷம், தும்மல் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்ச உடனே தும்மிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி அடிக்கடி வரக்கூடிய ஜலதோஷம், அடிக்கடி வரக்கூடிய சளி, தும்மல் இன்னொரு சிம்டம்ங்க. எதோட சிம்டம்? நமக்கு இந்த அலர்ஜி வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கும் நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்டம். இனி இந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ் வருவதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு பார்ப்போமா? அதுல முதல் காரணம் அலர்ஜி, தமிழ்ல ஒவ்வாமை அப்படின்னு சொல்லக்கூடிய
அலர்ஜி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பிரச்சனை கண்டிப்பாக வருங்க. அலர்ஜி எப்படி வருது பாருங்க. நம்ம மனித உடல்ல பெரிய ஒரு மெக்கானிசம் நம்ம மனித உடல். அதாவது நாம சுவாச குழாய் வழியாக ஆக்சிஜனை இழுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணும், நுரையீரல்ல போன பிறகு ரத்தம் வழியாக நம்ம மனித உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை உயிர் அணுக்களிலையும் செல்களுக்குள்ளேயும் அந்த ஆக்சிஜன் போய் சேரும். அங்க செல்களில ஆக்சிஜன் சேர்ந்த பிறகு அந்த செல்லு இயங்குவதற்கான பெட்ரோல் அல்லது ஃபியூல் தான் இந்த ஆக்சிஜன். மனித உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களிலையும் சரியான அளவு ஆக்சிஜன் போனாதான் நம்ம செல்கள் செயல்படுங்க. அந்த மாதிரி செல்களுக்குள்ள இந்த ஆக்சிஜன் போறதுக்கு முன்னாடி நம்ம சுவாச காற்று மூலமாக நமக்கு தேவையில்லாத பல அம்சங்கள் உள்ள போகுது. நம்ம முன்னாடியே அதை பத்தி பேசணும் இல்லையா? அந்த மாதிரி நிறைய நம்ம உடலுக்கு தேவையில்லாத கிருமிகளோ ஏதாவது ஃபாரின் ஆப்ஜெக்ட்ஸோ உள்ள போகும்போது உடலுக்கு தேவையில்லாததா அப்படின்னு தெரியறதுக்காக முதல்ல ஃபர்ஸ்ட் போய் சேரக்கூடிய செல்லு தான் மாஸ்ட் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாஸ்ட் செல்லு தான் வந்திருக்கிற இந்த ஆக்சிஜன் கூட ஏதாவது தேவையில்லாத பொருட்கள் இருக்கான்னு செக் பண்ணும். அது இன்னொரு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியோட இன்னொரு சிஸ்டங்க. அந்த மாஸ்ட் செல்ஸ் என்ன பண்ணும், அந்த மாஸ்ட் செல்ல சில உடலுக்கு தேவையில்லாத விஷயங்கள் போய் தட்டும் போது அது வெடிக்குங்க. அது வெடிக்கும். சில பேருக்கு இந்த தூசி நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, தூசி தட்டிட்டாங்க அப்படின்னா தும்மிக்கிட்டே இருப்பாங்க. தும்முறதுக்கான சிஸ்டமை உருவாக்கி அந்த வேலை செய்யறது யாரு? இந்த மாஸ்டர் செல் தான். சில பேருக்கு இந்த பூவோட மகரந்தம் அலர்ஜி உருவாக்குது இல்லையா? சில பேருக்கு அது அலர்ஜி உருவாக்காது. ஏன்னா அவருடைய மாஸ்டர் செல் அதை ஏத்துக்கும். சில பேரோட மாஸ்டர் செல் அதை ஏத்துக்காது. அந்த மாதிரி சில பேருக்கு இந்த தூசி, சிமெண்ட், அதே போல பனி, இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு அலர்ஜியை உருவாக்கும். அந்த மாதிரி நம்ம உடலுக்கு தேவையில்லாததுன்னு நம்ம மாஸ்டர் செல்லே முடிவெடுத்து என்ன பண்ணும், அதை ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான பொருட்கள் மாஸ்டர் செல்ல அடையும் போது அந்த பிக்சர்ல வந்துட்டே இருக்கும் பாருங்க. அந்த மாஸ்டர் செல்ல அடையும் போது என்ன பண்ணும், இந்த மாஸ்டர் செல்லானது உடைஞ்சு விடும். இந்த மாஸ்டர் செல்லானது என்ன பண்ணும், வெடித்து மாஸ்டர் செல்லில் இருந்து ஒரு கூட்டு அல்லது ஒரு காம்பவுண்ட் வெளியே வரும். அதுதான் ஹிஸ்டமின். இந்த ஹிஸ்டமின் ஆனது ஒரு நம்முடைய மூளைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிக்னல் கொடுக்கறதுக்காக தான் வருது. என்ன ஹிஸ்டமின் கொடுக்குது பாருங்க, நம்ம உடலுக்குள்ள பெரிய ஏதோ ஒண்ணு, உடலுக்கு தேவையில்லாத ஒண்ணு உள்ள வந்திருக்கு, கண்டிப்பாக இதை வெளியேற்றணும்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுக்கும். அந்த சிக்னல் கொடுக்கும் போதுதான் உடனடியா நமக்கு அரிப்புகள் வர ஆரம்பிக்கும். கண்ணுல அரிப்பு வரும், கண்ணுல கண்ணீர் வரும், தோல்ல அரிப்பு வரும், தோல்ல ரெட் கலரா மாறும். கவனிச்சிருப்போமா இல்லையா? இருமல் வர ஆரம்பிக்கும், கஃபம் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் என்ன ரீசன்? ஏதோ ஒண்ணு தேவையில்லாத உடலுக்குள்ள போயிருக்குன்னு நம்ம உடலையே நமக்கு சிக்னல் கொடுக்கக்கூடியதுங்க. இதுதான் ஒரு முக்கியமான ரீசன், அலர்ஜி. இன்னொன்னு வீக் லங்ஸ் ஃபங்க்ஷனிங். அதாவது புகைப்பிடித்தல் காரணமாகவோ எக்ஸசைஸ் குறைபாடு காரணமாகவோ அல்லது பிறவியிலேயோ லங்ஸ் ஃபங்க்ஷன், நம்முடைய நுரையீரலினுடைய செயல்பாடு சரியாக நடக்காத போதும் நமக்கு இந்த ரெஸ்பிரேட்டரி பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். மூன்றாவது ஜெனட்டிக் ரீசன்ஸ். அதாவது பிறவியிலேயே ஒருவேளை தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ இந்த மாதிரியான அலர்ஜி, ஆஸ்துமா போன்ற நுரையீரல் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா, அலர்ஜி பிரச்சனைகள் இருந்ததுன்னா குழந்தைகளுக்கோ அவங்களுடைய தலைமுறைக்கோ அது வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்னு
மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுதுங்க. இந்த மாதிரி முக்கியமான 3 ரீசன்களால நமக்கு இந்த மூச்சு திணறல் அப்படிங்கிற பிரச்சனைகள் வருது. அடுத்தது, இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது எல்லாரும் என்ன பண்ணுவோம்? ஒரு அலர்ஜி வந்துருச்சு, அலர்ஜியே பிற்காலத்துல இருமலா மாறும், அந்த இருமல் பிற்காலத்துல ஆஸ்துமாவா மாறும். அந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணுவாங்க? இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆஸ்துமா இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிந்த நபர்களிடம் கேட்டா தெரியும், அவங்க இன்ஹேலர் யூஸ் பண்ணினா தான் நிம்மதியோட இருக்க முடியும். எங்கேயாவது போகும்போது எப்பவுமே கையில இது வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு குளிர்பான இடங்களுக்கு போயாச்சு, ஒரு மலை ஏற்றம் அப்படின்னா கண்டிப்பா மூச்சு வாங்கி அங்க உட்கார்ந்து விடுவார்கள். அந்த இடத்துல அவங்களுக்கு இந்த இன்ஹேல் இருந்தா தான் அடுத்து செயல்பட முடியும். இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க? ஆன்டி ஹிஸ்டமைன் அப்படிங்கிற ஹிஸ்டமைனுக்கு எதிராக பயன்படக்கூடிய மாத்திரை மருந்துகளை சாப்பிடுவாங்க. ஆனா இது நிரந்தரமானதா? இப்ப பாருங்க, ஹிஸ்டமின் சொல்லக்கூடியது நாம பார்த்தோம், மாஸ்ட் செல் உடைஞ்சு வெளியே வரக்கூடியதுதான் ஹிஸ்டமின். இந்த ஹிஸ்டமின் ஆனது மாஸ்டர் செல் உடையாம பாதுகாக்கிறது தான் சரியான மருத்துவ முறை. ஆனா அந்த ஹிஸ்டமினை இல்லாம பண்றது தான் என்னது? ஆன்டி ஹிஸ்டமின் பண்ணுது. இது நிரந்தரம் கிடையாது, இருந்தாலும் அதுதான் தற்காலிகமா இப்போ பயன்படுத்துறதுக்கு முடிகிறது, வேற வழி இல்லை. இன்னொன்னு, ஆன்டிபயோட்டிக் சாப்பிடுவாங்க. பாக்டீரியா மூலமா பெரிய பாதிப்புகள் வந்திருக்குன்னு சொன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்பிட்டே ஆகணும். இதுவும் ரொம்ப நாள் சாப்பிடும்போது நிச்சயமா நமக்கு நிறைய பக்க விளைவுகள் நிச்சயமாக வரும். இன்னொன்னு, நெபுலைசேஷன் சொல்லக்கூடியது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் அடுத்தடுத்து செய்ய வேண்டி இருக்கும். இதெல்லாம் ரொம்ப நாள் தொடரும் போது என்ன பண்ணும்? அதே மாதிரி ஸ்டெராய்டு எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டெராய்டு சாப்பிடுறது, இன்ஹேல் ரெகுலரா பயன்படுத்துறது, ஆன்டிஹிஸ்டமின் மாத்திரைகள் சாப்பிடுறது, ஆன்டிபயோட்டிக் சாப்பிடுறது எல்லாம் தொடர்ந்து வந்தால் ரொம்ப வருடங்கள் அதை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஒண்ணு அது மிகப்பெரிய செலவை அளிக்கக்கூடியது. இன்னொன்னு, ரொம்ப நாள் சாப்பிட்டா நிச்சயமா சீரியஸான டேமேஜ் நம்ம உடல்ல அது உருவாக்கும். அதே மாதிரி இன்னொன்னு, அது தொடர்ந்து சாப்பிட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இன்ஹேலர் ஒருத்தர் பயன்படுத்த ஆரம்பிச்சால் வாழ்நாள் முழுதாகவே அவர் இன்ஹேல் பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. சரி, இதுக்கெல்லாம் நிரந்தரமான தீர்வு இருக்கா? இதுக்கெல்லாம் நிரந்தரமான தீர்வு இருக்கான்னு கேட்டா எஸ், இருக்குங்க. நிச்சயமா ஆயுர்வேதாவுல இந்த மாதிரியான மூச்சு சம்பந்தமான, சுவாச சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்குமே நிரந்தரமான தீர்வு ஆயுர்வேதாவுல இருக்குங்க. அந்த மாதிரி ஆயுர்வேதாவிலேயே மிகச்சிறந்த நாவல் காம்பினேஷன் சொல்லக்கூடிய இதுவரைக்கும் எந்த ஆயுர்வேத பொருளையுமே இல்லாத சில சேர்வுகள் சேர்த்து உருவாக்கி இருக்கக்கூடிய சுவாச சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு, நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய தீர்வாக கூடிய பொருள் தான் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தினுடைய எலிமெண்ட்ஸ் வெல்னஸினுடைய ஆயுஷ் சுவாஸ் ப்ராடக்ட். இந்த ஆயுஷ் சுவாஸ் என்னெல்லாம் வேலை செய்யும் பார்ப்போமா? இந்த ஆயுஷ் சுவாஸ்ல என்னெல்லாம் அடங்கி இருக்கு பார்க்கலாமா? நான் முதல்ல சொன்னேன், இதுவரைக்கும் எந்த இடத்துலயுமே பார்க்க முடியாத சில முக்கியமான சேர்வைகள் சேர்ந்ததுதான் ஆயுஷ் சுவாஸ் பொருள். என்னெல்லாம் மூலிகைகள் பயன்படுத்தி இருக்காங்க பார்ப்போம். இந்த மாதிரி ஸ்பெஷலான சில மூலிகைகள் சேர்ப்பதுனாலதான் ஆயுஷ் சுவாஸ் இன்னைக்குமே மிக சிறந்த, இந்தியாவிலேயே மிக சிறந்த ஒரு நுரையீரல் பாதுகாப்பு பொருளாக திகழ்கிறது. பாருங்க, அதுல என்னெல்லாம் மூலிகைகள் பயன்படுத்தி இருக்காங்க. ஒண்ணு முனாக்கா, ரெண்டாவது சிரிசா. முனாக்கானா என்ன? உலர்ந்த திராட்சை, அதாவது ட்ரை கிரேப்ஸ் சொல்லக்கூடிய உலர்ந்த திராட்சை. இன்னொன்னு வாகை. இது ரெண்டுமே என்ன செய்யுது? உலர்ந்த திராட்சை என்ன பண்ணும்? அதுல நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. அதே போல மைக்ரோ சர்க்குலேஷன்ஸ், அதாவது பிளட் சர்க்குலேஷன் முதல்ல நம்ம பார்த்தோம், நம்ம சுவாச குழாய் வழியாக போகக்கூடிய அந்த ஆக்சிஜன் ஆனது உடல்ல இருக்கக்கூடிய எல்லா செல்களிலையும் போய் சேரும் போதுதான் அந்த செல்கள் சரியாக செயல்படும்னு நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி செல்கள் செயல்படுவதற்கு எல்லா இரத்த நாளங்கள் வழியாகவும் மைக்ரோ சர்க்குலேஷன் சரியாக நடப்பதற்கு நம்மளை உதவக்கூடிய ஒண்ணுதான் இந்த உலர் திராட்சை. அதே மாதிரி உடலுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடியதுதான் உலர் திராட்சை.
வாகை, அடுத்தது வாகை சிரிசான்னு சொன்னா வாகை. இந்த வாகை என்ன பண்ணும்? இது ஒரு ஆன்டி அலர்ஜிக் ப்ராப்பர்ட்டி. அலர்ஜி உடல்ல வராம தடுப்பதற்காக பெரிய உதவிகரமாக இருக்கக்கூடியதுதான் சிரிசான்னு சொல்லக்கூடிய வாகை. இன்னும் அடுத்தது என்ன? கண்டகாரி அண்ட் வாசா அப்படின்னு. கண்டகாரின்னா என்ன? நம் தமிழ்ல கண்டங்கத்திரின்னு சொல்லுவாங்க. கண்டங்கத்திரி. வாசான்னு சொன்னா ஆடாதோடை. கண்டங்கத்திரி என்னெல்லாம் நம்ம உடல்ல வேலை செய்யும்? அது சுவாச குழாய்களை சுத்தப்படுத்துகிறது. ஆடாதோடை என்ன பண்ணும்? இரத்த பித்தத்தை கட்டுப்படுத்துகிறது. இந்த ஆடாதோடை மிகப்பெரிய ஒரு ஹெர்பாக ஆயுர்வேதாவுல கருதப்படுகிறதுங்க. எதுக்காக கருதப்படுகிறது? அதுதான் சொன்ன மாதிரி இரத்த பித்தத்தை தணிக்கிறது. ரத்தம் வெளியே வரக்கூடிய நோய்கள் இருந்து நம்ம உடலை பாதுகாக்கும். நமக்கு தெரியும், டிபின்னு சொல்லக்கூடிய காச நோய் இருமும் போது ரத்தமா வெளியே வரும். அந்த அளவுக்கு ரத்தம் வெளியே வரக்கூடிய காச நோயை கூட குணப்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் ஆடாதோடை. அந்த ஆடாதோடையும் இதுல முக்கியமான ஒரு மூலிகையாக பயன்படுத்தப்படுகிறது. இது கஃபத்தை வெளியே தள்ளுவதற்கும் உதவிகரமாக இருக்கிறது. அடுத்தது முலேத்தி, அது கூட சேர்ந்து தாரு ஹரித்ரா. என்ன இந்த முலேத்தி? முலேத்தின்னு சொன்னா அதிமதுரம். தாரி ஹரித்ரான்னு சொன்னா மரமஞ்சள். இது என்னெல்லாம் செய்யும் உடல்ல? அதாவது அதிமதுரம் என்ன பண்ணும்? ஒரு இம்யூனிட்டி பூஸ்டராக செயல்படுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி பூஸ்டராக அதிமதுரம் செயல்படுகிறது. இன்னொன்னு, குரல் வளம் சரியாக இருப்பதற்காக அதிமதுரம் செயல்படுகிறது. சுவாச குழாய் சுத்தப்படுத்துவதற்காக அதிமதுரம் செயல்படுகிறது. இன்னொன்னு மரமஞ்சள். மரமஞ்சள் எதுக்காக எல்லாம் பயன்படுகிறது? நமக்கு அனைவருக்குமே தெரியும், மஞ்சள் பூசி குளிப்பார்கள் இல்லையா? எதுக்காக? இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வராம இருக்கிறதுக்காக, நோய் தொற்றிலிருந்து நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்காக மஞ்சள் தேய்ச்சு குளிப்பார்கள் இல்லையா? முக்கியமா இந்த மஞ்சள் ஆனது இன்ஃபெக்ஷன் வராமல் பாதுகாக்கிறது. வெளியே இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கும், அதே போல லங்ஸ்ல நுரையீரல்ல இன்ஃபெக்ஷன் வராம பாதுகாப்பதற்கு மரம் மஞ்சள் பெரும் அளவுல உதவிகரமாக இருக்கிறது. அடுத்து என்னது? ஜடாமாஞ்சி. தமிழ்ல ஜடாமாஞ்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இமயமலை போன்ற உயர்வான பகுதிகளில மட்டும் விளையக்கூடிய ஒண்ணு. இது என்ன பண்ணும்? உஷ்ணவர்தினியாக செயல்படுகிறது. பாருங்க, குளிர்பான இடங்கள்ல போகும்போது நம்ம உடல்ல இந்த மூச்சு திணறலானது அதிகமாகும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்க உடல்ல உஷ்ணவர்தினியாக இருப்பதற்கு, சூடு உடல்ல கிடைப்பதற்காக உஷ்ணவர்தினியாக செயல்படுகிறது. இன்னொரு முக்கியமான வேலை அது பார்க்கிறது. இந்த சடாமாஞ்சில் முக்கியமான ஒரு வேலை உடல்ல பார்க்கிறது. என்ன தெரியுமா? மனதை சாந்தமாக வைப்பதற்கு முக்கியமான ஒரு ஹெர்பாக கருதப்படுகிறது இந்த சடாமாஞ்சில். பாருங்க, எதுக்காகலாம் இது கொடுத்திருக்கு தெரியுமா? ஒரு ஆஸ்துமா ஒரு நபர், மூச்சு திணறல் ஒரு நபர், ஒரு வீசிங் இருக்கிற நபர் மனது அளவுல பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருப்பார். அந்த 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 மனது அளவுல பாதிக்கப்படும் போது இன்னும் அவருடைய நோய் அதிகமாகத்தான் செய்யும். அதை சரி செய்வதற்காக தான் இங்க ஸ்பெஷலாக நமது நிறுவனம் என்ன சேர்த்திருக்குங்க? சடாமாஞ்சில் சேர்த்திருக்கு. இன்னும் அதுலயே சேர்த்திருக்கிறது என்னது? ஏலக்காய். ஏலக்காய் இதுக்காக செயல்படும். இது ஒரு ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி. பாக்டீரியா தொற்றிலிருந்து நம்மளை பாதுகாப்பதற்காக ஏலக்காய் உதவிகரமாக இருக்கிறது. இன்னொன்னு திரிகடு. என்னது திரிகடு? திரிகடுன்னு சொன்னா இஞ்சி, மிளகு மற்றும் திப்பலி, இது மூணும் சேர்ந்துதான் திரிகடு. அதாவது உலரிஞ்சி, மிளகு, திப்பலி. இந்த திரிகடு என்ன செய்யுது நம்ம உடல்ல? நம்ம உடல்ல ஃபர்ஸ்ட் இந்த டைஜஸ்டிவ் ஃபயர்னு சொல்லுவோம். நம்ம முதல்ல நம்ம பார்த்துட்டோம் இம்யூனோ3 பிளஸ்ல டைஜஸ்டிவ் ஃபயர், ஜடராக்னி. அந்த ஜடராக்னி ஆனது அதிகப்படுத்துவதற்காக, டைஜஷன் சரி செய்வதற்காக பெரிய அளவுல உதவி கிடைக்கக்கூடியதுதான் திரிகடு. மற்றும் நம்ம என்னெல்லாம் நம்ம உடல்ல சாப்பிட்டோமோ, இந்த அருமையான ப்ராடக்ட்ல என்னெல்லாம் மூலிகைகள் இருக்கோ அதோடைய எல்லாத்தினுடைய பவர் அதிகப்படுத்தக்கூடிய வேலை செய்யறது தான் இந்த திரிகடுன்னு சொல்லக்கூடியது. இன்னொன்னு தேன். தேன் என்ன செய்யும்?
நம்முடைய பிளட் சர்க்குலேஷனை நுரையீரல் வரை சுத்தமாக பிளட் சர்க்குலேஷன் செய்வதற்காக நமக்கு பெரிய உதவிகரமாக தேன் இருக்கிறது. இன்னொன்னு சர்க்கரை இதுல ஆட் பண்ணியிருக்கு. ஆயுர்வேதாவில தவிர்க்க முடியாத ஒரு சேர்வை தான் சர்க்கரை. அந்த சர்க்கரை எனர்ஜிக்காக இது இங்க பயன்படுத்தி இருக்கிறது. இங்க ஆயுஷாஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்முடைய பொருளோட மகத்துவம் என்ன தெரியுங்களா? இந்தியாவுல அல்லது ஆயுர்வேதாவுல அல்லது உலகுல எந்த விதமான பொருளிலுமே இல்லாத சில புது வகையான சேர்வைகள் இங்க சேர்க்கப்படுகிறதுங்க. என்ன சேர்க்கப்படுகிறது? முதல்ல சுவாச குழாய சுத்தப்படுத்துறதுக்கான சேர்வைகள் இதை சேர்த்திருக்கு. அடுத்தது அலர்ஜி உடல்ல தாக்காம இருக்கிறதுக்காக இங்கே சேர்வைகள் சேர்க்கப்படுகிறது. இன்னொன்னு இன்ஃபெக்ஷன் வராம இருக்கிறதுக்கான சேர்க்கைகள் இருக்கு. அடுத்தது நம்முடைய நுரையீரலோட செயல்பாடு சிறப்பா நடக்கிறதுக்கான மூலிகைகள் சேர்க்கப்படுகிறது. அடுத்தது பாருங்க, அந்த மாதிரி அலர்ஜி வந்த ஒரு நபருக்கு முதல்ல நாம சொன்ன மாதிரியே மனது அளவுல பெரிய அளவுல பாதிக்கப்படுவாங்க. அப்ப அவருடைய மனதை சாந்தமாக்குவதற்கான பொருட்கள் இங்க இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கான பொருள் இங்க ஆட் பண்ணி இருக்கு. அதே மாதிரிதான் இங்க ஸ்டிராய்டு சுத்தமாக இல்லை, ஆனா ஸ்டிராய்டு உடல்ல வேலை பார்க்கக்கூடிய வேலைகள் எல்லாமே நம்முடைய ஆயுஷ்வாஸ் பாக்குதுங்க. அந்த அளவுக்கு அருமையாக உடலுக்கு எந்த விதமான தீங்கும் விளைவிக்காத, எந்த விதமான பக்க விளைவும் இல்லாத தைரியமாக சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் தான் ஆயுஷ்வாஸ். இனி ஆயுஷ்வாஸோட டோசேஜ் எல்லாம் என்னென்ன, யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, எப்படி எல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அது எப்படி என்று பார்ப்போம். இந்த ஆயுஷ்வாஸ் ஆனது ஒரு லேகியம்ங்க. லேகியத்தோடைய முக்கியத்துவம் என்ன, தன்மை என்ன? இந்த லேகியம் எப்ப வேண்டுமானாலும் சாப்பிடலாம். அதுக்கு நேரமோ காலமோ முக்கியம் இல்லை, எந்த நேரத்துல வேணுமானாலும் சாப்பிடலாம். ஆனால் சிறந்தது என்ன? சிறந்தது இந்த லேகியமானது சாப்பிடுறதுக்கு முன்னால் வெறும் வயிற்றுல பால் கூட சேர்த்தோ அல்லது சுடுதண்ணியில் சேர்த்தோ சாப்பிடுவது சிறந்தது. எந்த அளவுக்கு சாப்பிடணும்? ஒரு 10 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் மட்டும்தான் ஆயுஷ்வாஸ் சாப்பிடணும். 10 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் 1 டீஸ்பூன் 2 வேளை ஒரு நாள் சுடு தண்ணியிலேயோ அல்லது பாலிலேயோ கலந்து சாப்பிடுறதுக்கு முன்னால் இது சாப்பிடலாம். முதியவர்கள் 1 to 2 டேபிள் ஸ்பூன் வரை சாப்பிடுறதுக்கு முன்னால் சாப்பிடலாம். இது நல்லா சுடு தண்ணியில நல்லா மிக்ஸ் பண்ணி டீ மாதிரியே குடிக்கலாம். அந்த மாதிரி குடிக்கும் போது நம்முடைய குரல் வளம் சிறப்பாக இருக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். நிச்சயமாக 10 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த பொருள் கொடுத்தல் ஆகாது. அடுத்ததாக கர்ப்பிணி பெண்களுக்கு ஆயுஷ்வாஸ் ப்ராடக்ட் கொடுக்காதீர்கள். அதே போல் தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த ப்ராடக்ட் பரிந்துரை செய்ய வேணாம். இனி எவ்வளவு காலம் சாப்பிடணும்? நிச்சயமாக நமது ப்ராடக்ட் எல்லாமே, முக்கியமான ப்ராடக்ட் எல்லாமே தொடர்ந்து 3 அல்லது 4 மாதங்கள் வரை சாப்பிடும் போதுதான் அதனுடைய ரிசல்ட் சரியாக நமக்கு கிடைக்கும். 10 நாள் சாப்பிட்டாச்சு, 10 நாள் சாப்பிட்ட பிறகு என்ன எனக்கு சரியான ரிசல்ட் வரலையே அப்படிங்கிறது நம்ம சொல்லவே கூடாது. ஏனெனில் இது ரொம்ப நாள் நம்ம உடலை தாக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இல்லையா? முதல்ல நம்ம பார்த்தோம், நம்ம பிராங்கைட்டிஸ்ன்னு சொல்லி நம்முடைய இந்த சுவாச குழாய் அடைப்பானது பல வருடங்களாக உருவாயிருக்குங்க. அந்த சுவாச குழாய் அடைப்பானது சுத்தமாக நீங்கி சுவாச குழாய் கிளீனான ஒரு சுவாச குழாயாக மாறணும்னா 10 நாள்ல முடியுமா? 20 நாள்ல முடியுமா? இல்லை இல்லையா? அதனால தொடர்ந்து 3 அல்லது 4 மாதங்கள் வரை நிச்சயமாக சாப்பிட வேண்டும். இனி நல்ல மூச்சு திணறல் இருக்கக்கூடிய ஒருத்தர், ஆஸ்துமா அப்படிங்கிற கண்டிஷனுக்கு மாறுபட்ட ஒருத்தர் நம்மளுடைய ஆயுஷ்வாஸ் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது 2 வாரங்கள்
அல்லது 4 வாரங்கள் வரை சாப்பிட்டு இருக்கும்போது எந்த விதமான ரிசல்ட்டும் இல்லை, மூச்சு திணறல் அதிகமாயிட்டே இருக்கு அப்படிங்கிற சூழ்நிலை வந்ததுன்னா நிச்சயமாக ஒரு மருத்துவரை போய் சந்திப்பது ரொம்ப முக்கியம். அடுத்தது ரொம்ப சீரியஸான ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு மூச்சே கிடைக்காம தவிச்சிட்டு இருக்காரு, ஆக்சிஜன் மூலமா தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு சீரியஸான ஆஸ்துமா இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒருபோதும் நமது ஆயுஷ்வாஸ் பரிந்துரை செய்ய வேணாம். அடுத்தது நிமோனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப சீரியஸான நுரையீரல் கண்டிஷன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு முற்றிலும் இது குணமாகுங்க அப்படின்னு தவறாக சொல்லி நமது ப்ராடக்ட் கொடுக்க கூடாது. இன்னொன்னு டயபெட்டிக் பேஷண்ட், அதாவது சர்க்கரை நோய் இருக்கிறவர்கள் கவனமாகத்தான் சாப்பிட வேண்டும். ஏனெனில் இதுல சர்க்கரை சேர்த்திருப்பதனால கவனத்தோட தான் சாப்பிட வேணும். இனி நம்ம ப்ராடக்ட் ஆயுர்வேதாவுல முக்கியம் என்ன சொல்லப்படுகிறது? உண்ணும் உணவு தான் மருந்து இல்லையா? அந்த மாதிரி ஒரு உணவு தான் ஆயுஷ்வாசம்னு சொல்லக்கூடிய நம்முடைய ப்ராடக்ட். அதோட சேர்த்து இந்த மூச்சு குழாய் சம்பந்தமான நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளை முற்றிலும் போக்குவதற்கு முக்கியமான ஒன்றுங்க இந்த சுவாச பயிற்சி, யோகா மற்றும் பிராணாயாமம். என்ன இந்த பிராணாயாமம்? அதாவது யோகா செய்வதன் மூலமாகவும் பிராணாயாமம் மூலமாகவும் இந்த நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து முற்றிலும் தீர்வு கிடைக்கும்னு ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நமது ப்ராடக்ட் சாப்பிடும் போது ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன? யாராவது இந்த ப்ராடக்ட், உதாரணத்துக்கு ஆஸ்துமா வந்த ஒருவர் மெடிசின் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு சொன்னா கண்டிப்பா அந்த ஆஸ்துமாவுக்கு என்ன மருந்து மாத்திரைகள் அவர் சாப்பிடுகிறாரோ அதை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே தான் ஆயுஷ்வாசியும் சாப்பிடணுங்க. அவர்கள் ரெகுலரா சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய மருந்துகள் ஒருபோதும் நிறுத்தக்கூடாது. அதோட சேர்த்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இடைவெளி விட்டு ஆயுஷ்வாச சாப்பிடுங்க. நாளடைவுல மத்த மாத்திரைகள் மருந்து எல்லாமே நிறுத்தி ஆயுஷ்வாஸ் மட்டும் சாப்பிட்டா போதுமான கண்டிஷன் வரும். அதோட சேர்த்து ஆயுஷ்வாஸ் சாப்பிடும் போது இந்த பிராணாயாமம் சொல்லக்கூடிய யோகா பயிற்சிகளை செய்யலாம். பிராணாயாமம் எப்படி? மூச்சு பயிற்சி. இந்த மூச்சு பயிற்சி எப்படி செய்யறது? மூச்சு பயிற்சி, இந்த பிராணாயாமம் ரெகுலரா செய்யக்கூடியவங்க நீண்ட ஆயுள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமை நீண்ட ஆயுள் இந்த உலகில வாழக்கூடிய ஒரு உயிரினம் இல்லையா? அந்த ஆமை ரொம்ப ஸ்லோவாகத்தான் மூச்சை விடும், மூச்சை இழுக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாக இந்த வலது பக்கமா இருக்கிற போட்டோல பாக்குற மாதிரி ரொம்ப ஸ்லோவாக மூச்சு பயிற்சி செய்யலாம். மேலும் இந்த பிராணாயாமம் எப்படி செய்யறதுங்கிறது நீங்க யூடியூப்ல பிராணாயாமம் சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தீர்களானால் எப்படி செய்யறதுன்னு பார்க்க முடியும். தொடர்ந்து செய்யுங்கள். அது முக்கியமாக உங்களுடைய இந்த நுரையீரல் பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக இருக்கும். இனி யாரெல்லாம் இந்த ப்ராடக்டை சாப்பிடலாம்? நிச்சயமாக குரல் வளம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆயுஷ்வாஸ் சாப்பிடலாம். இந்த டெஸ்பிரேட்டரி பிரச்சனைகள், மூச்சு திணறல், சுவாசம் எடுக்கிறதுல பிரச்சனை, வீசிங் பிரச்சனை இருக்கிறவங்க, படிக்கட்டு ஏறும்போது மூச்சு வாங்குற பிரச்சனை இருக்கிறவங்க, எக்ஸசைஸ் பண்ணும்போது மூச்சு திணறல் வரக்கூடியவங்க, குளிர்பான இடங்களுக்கு போகும்போது மூச்சு திணறல் இருக்கக்கூடியவங்க, அதே போல ஆஸ்துமா இருக்கிறவங்க, அந்த மாதிரி மொத்தத்துல சொல்லுவோமானால் நுரையீரல் மற்றும் சுவாச குழாய், குரல் வளம் எனக்கு சீராக இருக்க வேண்டும் நினைக்கக்கூடிய அத்தனை நபர்களுமே நிச்சயமாக சாப்பிட வேண்டிய ஒரு அற்புதமான ஆயுர்வேதிக் பொருள் தான் நம்முடைய டயபா லைஃப் சொல்லக்கூடிய ப்ராடக்ட். இந்த அற்புதமான ப்ராடக்டை நமக்கு தந்தமைக்கு நம்முடைய நிறுவனமான மைலவிஸ்ட மார்க்கெட்டிங் நிறுவனத்துக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை கூறுவோம். இப்ப நம்ம என்னெல்லாம் ப்ராடக்டை பத்தி பார்த்தோம்? முதல்ல 95 சொல்லக்கூடிய பிரீமியம் ஹெல்த் ட்ரிங்கை பத்தி பார்த்தோம். ஆன் அண்ட் டவுன் சொல்லக்கூடிய ஆன் அண்ட் டவுன்ல ஸ்பைலினா கோல்டுன்னு சொல்லக்கூடிய முழு உணவை பத்தி பார்த்தோம். நோய் எதிர்ப்பு சக்திக்கு இம்யூனோ3 பிளஸ் பார்த்தோம். அடுத்ததாக ஆயுஷ்வாஸ் பார்த்தோம். இன்னும் நிறைய ப்ராடக்ட் இருக்கு இல்லையா? வரும் நாட்களில் என்னெல்லாம் ப்ராடக்டை பத்தி பார்ப்போம். வரும் நாட்கள்ல சர்க்கரை நோய்க்கான டயபா லைஃப் பத்தி பார்க்க போறோம்.
அதே போல ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய பிளட் பியூரிஃபையர், பைப் ஸ்ட்ரெஸ் சொல்லக்கூடிய மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ப்ராடக்ட், உள்ளுறுப்புகளை சுத்தப்படுத்தக்கூடிய டெய்லி டீடாக்ஸ், கிட்னியை பாதுகாக்கிறதுக்கான யூரி ஃபிளஷ் 3, அடுத்தது ஒரு முழு நோய் எதிர்ப்பு சக்தியை ஒரு மனித உடலுக்கு கொடுக்கக்கூடிய கவாஜ் பிராஸ். இந்த மாதிரி நிறைய பொருட்கள்ல வரக்கூடிய நாட்களில நாம பார்ப்போம். இனி மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் விநியோகஸ்தர்களான நாம முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை கண்டிப்பாக இங்க பார்க்கணுங்க. என்ன பார்ப்போம் பாருங்க. இந்த ப்ராடக்ட் அருமையான ப்ராடக்ட் பார்த்தோம் இல்லையா? முதல்ல நாம பயன்படுத்துவோம், நம்ம குடும்பத்தினருக்கு பயன்படுத்த கொடுப்போம். அடுத்தது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதோடைய பலனை கொடுப்போம். அந்த மாதிரி நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு இந்த பொருள் ரொம்ப அவசியமான தருணம், இந்த தருணம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது மொத்தத்துல ஆரோக்கியமான மனிதர்களை 3 விதமாக ஆரோக்கியத்தின் பேர்ல பிரிச்சிருக்காங்க. ஏ, பி, சி, அந்த 3 கேட்டகரி ஆரோக்கியத்தில் இருக்குங்க. 1 ஏ, நல்ல ஆரோக்கியமா வாழக்கூடியவங்க, ஹெல்தி பீப்புள். பி, சின்ன சின்ன உடல் குறைபாடு, உடல் நல குறைபாடெல்லாம் அவங்களுக்கு இருக்கும், ஆனாலும் படுக்கையில போக மாட்டாங்க. சளி வரும், அது குணமாகும். அடிக்கடி காய்ச்சல் வரும், அது குணமாகும். சின்ன சின்ன மாத்திரை எடுப்பாங்க, ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போவாங்க, திருப்ப குணமாகும். அந்த மாதிரி அடிக்கடி நோய் வரும், ஆனா படுக்கைக்கு தள்ளப்படாதவங்க. 3வது கேட்டகரி கிரிட்டிக்கல் பேஷண்ட்ஸ், அதாவது படுக்கையில இருக்கக்கூடியவங்க. இந்த மாதிரி 3 விதமான மக்கள் தான் நீங்க நம்முடைய சமுதாயத்துல பார்க்க முடியும். இதுல இந்த ப்ராடக்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தினுடைய பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு யார பார்க்க போகணும்? நிச்சயமா முதல்ல இருக்கக்கூடிய ஏ அல்லது பி கேட்டகரியில் இருக்கக்கூடிய மக்களைத்தான் நாம் அணுக வேண்டும். சில நபர்கள் தவறாக யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு சீரியஸாக படுத்து கிடக்கிறார்கள் அவர்களை மட்டும் போய் பார்க்க போறாங்க. அது முற்றிலும் தவறு. ஏன்? சீரியஸாக படுக்கையில் இருக்கக்கூடிய நபர்களை காப்பாற்றுவதற்கு மருத்துவமனைகள் இருக்கு, அங்க அனுப்புங்க. நாம கவனிக்க வேண்டியது நோய் வராம இருக்கிறதுக்கு மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தினுடைய பொருட்கள் என்ன? நோய் வந்தவங்க எல்லாம் கண்டிப்பா காப்பாத்துவோங்கிறதுக்கு ஆக மட்டும் இல்ல, நிச்சயமா யாருக்குமே நோய் வராமல் இருப்பதற்கு காப்பாத்துறதுக்காக தான் நம்ம நிறுவனம் நம்முடைய ப்ராடக்டை கொடுத்திருக்காங்க. அதனால ஏ அப்படிங்கிற எனக்கு நோய் எதுவுமே இல்லை, ஆனா நோய் வராம பாதுகாக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களையும், அடுத்தது அடிக்கடி சின்ன சின்ன தொந்தரவுகள் வருது, அதுல இருந்து எனக்கு விடுபடணும்னு நினைக்கக்கூடிய கேட்டகரி, இந்த கேட்டகரி தான் 95% உலகில் இருக்காங்க. அவங்களதான் நீங்க முதல்ல போய் சந்திக்கணும் அப்படிங்கிறது தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இனி இந்த மாதிரி நம்முடைய ப்ராடக்ட் எல்லாம் எங்க கிடைக்கும்? நிச்சயமா மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் விநியோகஸ்தர் மூலமா மட்டும்தான் இந்த பொருட்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சில இடங்கள்ல தவறாக ஆன்லைன் மூலமாக சில இ-காமர்ஸ் வெப்சைட் மூலமாக இந்த பொருட்கள் கிடைக்கிறதாக கேள்விப்படுகிறோம். ஆனா அது நம்பகத்தன்மையுடைய பொருட்கள் கிடையாது. அந்த பொருட்களுக்கு எந்த விதமான கேரண்டியும் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் தருவதில்லை. அது எக்ஸ்பைரி டேட் முடிஞ்ச பொருட்களாக இருக்கலாம் அல்லது டூப்ளிகேட் ப்ராடக்டாக இருக்கலாம். இப்ப சொன்னக்கூடிய தன்மைகள் எதுவுமே அந்த ஆன்லைன்ல இருந்து வாங்கக்கூடிய பொருட்களுக்கு நிச்சயமாக இருக்க வாய்ப்பே இல்லை. அந்த ஃபேக்கான அந்த டூப்ளிகேட்டான ப்ராடக்ட் யாருமே வாங்கிவிட வேணாம். கண்டிப்பா மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனத்துல செயல்படக்கூடிய விநியோகஸ்தர் மூலமாக மட்டும் அந்த பொருட்களை நீங்க வாங்கவும். மேலும் தகவல்கள் தெரிவதற்கு www.indiashopee.com அப்படிங்கிற வெப்சைட்ல நீங்க போனீர்களானால் உங்க ஊர்ல எந்த இடத்துல இந்த ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கான வசதிகள் இருக்கு, எங்கெல்லாம் பிக்கப் சென்டர் இருக்கு, எங்கெல்லாம் இந்தியா ஷாப்பினுடைய ஷாப் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல நீங்க எல்லாருமே கவனமாக வாழுங்கள், எச்சரிக்கையோட இருங்கள், என்னைக்குமே ஹெல்த்தியா இருங்க, நம்முடைய ப்ராடக்ட தினமும் சாப்பிடுங்க. அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்குவதற்கு மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் என்னைக்குமே ஆயத்தமாக உள்ளது. இந்த அளவுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நாளைக்கு 5வது நாள் இன்னொரு சிறப்பான ப்ராடக்ட்
டயபா லைஃப் ஓட சேர்த்து உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம். Thank you for watching. For more business and product videos, subscribe the channel now. Win your life, show your style, grow up with my lifestyle.